மசாலா அந்த காலத்துல இருந்து இப்ப வர தமிழர்களோட உணவு சுவையும் வாசனையும் யாரும் காப்பிரைட்ஸ் கேட்க முடியாத சொத்து. வெள்ளைக்காரனே நம்மளோட மசாலா வாசனை பிடிச்சுதான் இந்தியாவுக்கு வந்தாங்கிறது தனி கதை. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சாந்தி சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா ஒரு விவசாயி. குடும்ப வறுமை காரணமாக 6வது படிக்கும் போதே ஸ்கூல் போறதை நிறுத்திட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிறகு துரைசாமிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவரோட கணவர் தொழில் தொடங்கலாம்னு சொல்லும் போது சாந்தி துரைசாமி அப்பா சீதனமா கொடுத்த நகையை வச்சுதான் இவருக்கு பணம் கொடுத்தாங்க. ரொம்ப வறுமையில இருந்து வந்த காரணத்தினால இவங்க ஏழை பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்களோட ஃபேக்டரியில அதிக வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. 1975 ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில தான் இவங்களோட தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பத்துல மஞ்சள் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த இவங்க போக போக மசாலா தூள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 50 வகையான மசாலா தூள்களை சக்தி மசாலா உற்பத்தி பண்றாங்க. விளம்பரம் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் நினைச்ச இவங்க சினிமா நட்சத்திரங்களான ஜோதிகா மற்றும் தமனா வச்சு தங்களோட பிராண்டை பிரபலப்படுத்தினாங்க. 2012 ராஜீவ்காந்தி நேஷனல் குவாலிட்டி அவார்டு சக்தி மசாலாவுக்கு கிடைச்சது. ISO சான்றிதழ் பெற்ற ஒரு சில மசாலா தூள் கம்பெனில இதுவும் ஒண்ணு. சக்தி மசாலா தூள்ல பாரம்பரிய சுவையும் வீட்டுல செய்யற மாதிரியான மனமும் இருக்கிறது தான் இவங்களோட வெற்றிக்கு காரணம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தால் ஒரு குடும்பத்தை மட்டும் இல்ல தொழிலையும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாங்கிறதுக்கு உதாரணம் திருமதி சாந்தி துரைசாமி அவர்கள். அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.